السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கொரட்டூர் மஸ்ஜித் நூர் கைருல் பரியா மகளிர் அரபு கல்லூரி நிர்வாகம் புரசை வட்டார ஜமாஅத் உலமா சபையினுடன் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கிற இந்த தலைமைத்துவ வழிகாட்டல் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய இந்த வட்டார ஜமாஅத் உலமாவுடைய துணைத் தலைவர் எங்கள் அன்பிற்குரிய சகோதரர் முகமது யஹ்யா மஸ்லஹி ஹசரத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் மிக சிறப்பான ஒரு உரை வழங்கியிருக்கிற தமிழக ஆலிம் பெருமக்களின் நேசத்திற்குரிய பெருந்தகை, உங்கள் எல்லோருக்கும் மிக அறிமுகமான எங்கள் பேரன்பிற்குரிய தமிழ் மாநில ஜமாஅத் உலமா சபையினுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் அன்வர் பாதுஷா உலவி ஹசரத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற கண்ணியமிகு ஆலிம் பெருமக்களே, அருமையான இந்த பள்ளிவாசல் அக்கம் பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசல்களுடைய நிர்வாக பெருமக்களே, அருமை பெரியவர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்கள், அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ஒரு நல்ல நோக்கத்தில் கூட்டப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்தை அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. இளைஞர்களுக்கு அவர்களது வாழ்க்கையை நெறிப்படுத்துகிற செய்தியை சொல்ல வேண்டிய கடமை பள்ளிவாசல்களுக்கும் இருக்கிறது, உலமாக்களுக்கும் இருக்கிறது. ரெண்டு பேரும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். ஒரு உள்ளபடியே சொல்ல வேண்டுமானால் ஒரு நிறைய இளைஞர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்க வேண்டும், அல்லது நாம் பங்கேற்க செய்திருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படி நாம் செய்வோம். நம்முடைய வீடுகளில் இருக்கிற சிறுவர்களை கூட நாம் அழைத்து வருவோம். சின்ன பிள்ளைங்க தானே, அவங்களெல்லாம் எங்கே இதை கேட்க போகிறாங்க, பெரிய பெரிய பயான் செய்திகள் எல்லாம் எப்படி அவங்களுக்கு போய் சேரப்போகிறது என்று நாம் நினைக்க வேண்டாம். 7 வயதிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுரைகளை தர வேண்டியது நம்முடைய பொறுப்பு, கடமை. எனவே நல்ல வார்த்தைகளை செவியேற்க செய்ய வேண்டும். இன்னொரு செய்தியை நான் சொல்லுகிறேன் சகோதரர்களே, அறிவு என்பது சொல்லப்படுகிற கருத்துக்களில், கொட்டப்படுகிற வார்த்தைகளில் இல்லை. நன்றாக தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அறிவு என்பது சொல்லப்படுகிற செய்திகளில், கொட்டப்படுகிற வார்த்தைகளில் இல்லை. அறிவு என்பது இதயத்தில் இருக்கிறது. அது இன்னொரு இதயத்திற்கு இடமா இருக்கிறது. நாம் என்ன செய்வோம், சிறப்பான மனிதர்கள் வந்து சொற்பொழிவாற்றுகிற போது அவர்களுடைய முகங்களை பார்ப்போம். அந்த முகங்களிலிருந்து தான் அறிவு இடம் மாறுகிறது. அருமையான சகோதரர்களே, தரீகாக்கள் என்று சொல்வதை நம்ம கேள்விப்பட்டிருப்போமா இல்லையா? அதில் சிறந்த ஷேக் யார் என்று அதற்கான விளக்கம் சொல்லும்போது அறிஞர்கள் சொல்லுவாங்க, அவர் முன்னால் போய் ஒரு மாணவர் உட்கார்ந்து இவரை மாணவர் என்று அந்த ஆசிரியர் ஏற்றுக்கொள்வாரானால் அவருடைய இதயத்தில் இருக்கிற மொத்த அறிவும் இவருக்கு வந்துவிடும். இதுதான் சிறந்த ஷேக். ஷேக்குக்காக ரொம்ப நாள் அவர்கிட்ட போய் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் அல்லாஹு தஆலா குர்ஆனில் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை சொல்லுவான். ரொம்ப நேரம் எல்லாம் அவர் இருக்கல, கொஞ்ச நேரம் தான் இருந்தார். ஆனால் அந்த கொஞ்ச நேரம் இருக்கிற இருப்புக்குள்ளே செய்திகள் இடம் மாறிவிடும். எனவே இது போல சபைகள் நடக்கிற போது பையன் கேட்குறான், கேட்கல, ஆனால் கொண்டு வந்து இருத்துவோம், அவங்க முகத்தை பார்க்கட்டும். அதனால தான் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு போகிற போது எங்காவது ஒரு இடத்தில் மைக்கு சப்தம் கேட்டால் போதுமானது என்று நாம் இருக்கக்கூடாது. அந்த இமாமின் முகத்தை பார்க்கிற வண்ணம் நாம் வந்திருக்க வேண்டும். அல்லாஹ் இல்மை இதயத்திலிருந்து இதயத்திற்கு இடம் மாறக்கூடிய ஒரு நூறாக வைத்திருக்கிறான் என்பது ஒரு ரகசியம். அதை நாம் புரிந்து கொள்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இது 100 இல்லையா? இந்த பள்ளிவாசல் மஸ்ஜித் நூறாக இந்த பகுதிக்கு, இந்த மஹல்லா, இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளும் இருக்கிற ஹசரத்மார்களும் நிறைய
நிகழ்வுகளை இந்த மக்களுக்காக ஏற்பாடு செய்கிறார். அதை நான் அறிந்திருக்கிறேன். அப்படி ஏற்பாடு செய்கிற போது அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, சந்தோஷம். நம்ம பிள்ளைங்களையும் நாம் என்ன செய்வோம், கூட்டிகிட்டு வருவோம். இதயத்திலிருந்து இதயத்திற்கு இடம் மாறக்கூடியது இல்ம் அப்படிங்கிற தத்துவத்தை மனதில் வைத்துக்கொள்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. எனவே சகோதரர்களே, ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இளைஞர்களுக்கு நல்வழி காட்ட வேண்டிய பொறுப்பு ஆலிம்களுடையது, ஜமாத்துகளுடையது. ஏனென்றால் நம்முடைய தலைவர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை வைத்துத்தான் இஸ்லாத்தை அவர்கள் நடைமுறைக்கே கொண்டு வந்தார். இஸ்லாத்தில் எந்த ஒரு அம்சமும் யாரை வைத்து நடைமுறைப்படுத்தப்பட்டது என்று நீங்கள் தேடி பார்த்தீர்கள் என்றால் ஒரு இளைஞர் இருப்பார். பாங்கு சொல்லுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சஹாபி ஒரு இளைஞர். ஆனால் பாங்கு கனவில் வந்தது வேறொருவருக்கு. பாங்கினுடைய வாசகங்கள் முதல்ல ஒரு சஹாபிக்கு கனவில் வந்தது. ஆனால் அவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொல்லலை. உங்களுக்கு கனவுல என்ன வாசகம் வந்துச்சோ அதை இவர்கிட்ட சொல்லுங்கன்னாங்க. அவரை சொல்ல வச்சாங்க. அதே போல வெற்றிகளுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்ததும் இளைஞர்களைத்தான். ஹைபர் யுத்தத்திற்காக போகிற போது முதல் நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போகிறார்கள், வெற்றி கிடைக்கவில்லை. அடுத்த நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சென்றார்கள், வெற்றி கிடைக்கவில்லை. அடுத்த நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்து, நான் ஒருவரிடம் நாளை கொடியை கொடுப்பேன், அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார், அவரும் அல்லாஹ்வை நேசிக்கிறார் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடியை கொடுத்தது அலி ரலியல்லாஹு தஆலா. வெற்றி கிடைத்தது. நாம பார்க்கிறோமா இல்லையா? இஸ்லாத்தினுடைய ஒரு தத்துவத்தை நீங்கள் இரண்டாவதாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாத்தினுடைய பிரதான செயல்கள் அனைத்தும் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது? இளைஞர்களிடத்தில். திருக்குரானை தொகுக்கிற பொறுப்பு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற இளைஞரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. மக்காவை வெற்றி கொண்ட பிறகு மக்காவை நிர்வகிக்கிற பொறுப்பை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 19 வயது நிறைந்த அத்தாப் என்கிற ஒரு சஹாபி இடத்தில் ஒப்படைத்தார்கள். எந்த நகரத்தை? எந்த நகரத்தைங்க? மக்கா நகரத்தை. மக்கா நகரம் எப்படிப்பட்டது? மக்காவில் 1,00,000 மக்கள் இருக்கிற போது மதீனாவில் 400 குடும்பங்கள் தான் இருந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. மக்காவில் 1,00,000 பேர் இருக்கும்போது மதீனாவில் 400 குடும்பம். அப்போ எந்த ஊர் பெருசு? மக்கா பெருசு. மக்காவை ஜெயிச்ச போது மக்காவை நிர்வகிப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தது ஒரு இளவயதுக்காரரை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் இந்த உலகத்திற்கு சாமானியமாக கிடைக்காத செய்திகள். அந்த செய்திகளை எல்லாம் உலகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். பெருமானார் மௌத்தாகிற போது அம்மையாருக்கு வயது 18. ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் போது ஆயிஷா அம்மாவுக்கு வயசு எவ்வளவுங்க? 18. அவங்க 2210 ஹதீசுகளை சமூகத்துக்கு சொன்னாங்களே. அது ஒரு இளம் பெண்ணால் தான் சமூகத்திற்கு இவ்வளவு நன்மை கிடைத்தது. இஸ்லாத்தினுடைய தொடக்க காலத்தில் என்னவெல்லாம் நன்மைகள், பெரிய காரியங்கள் நடந்துச்சோ அது எல்லாமே இளைஞர்களால் நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை தேர்ந்தெடுத்து காரியங்களை சொல்வார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றிலேயே ரொம்ப நெருக்கடியான ஒரு நேரம் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த மதீனாவுக்கும் ரொம்ப சங்கடமான நேரமாக இருந்துச்சு. எந்த நேரம்னா, ஆயிஷா அம்மா மேலே ஒரு தப்பான பேரை கிளப்பி விட்டாங்க நயவஞ்சகர்கள். ஆயிஷா அம்மா பற்றி ஒரு அவதூறை கிளப்பி விட்டாங்க. அந்த அவதூறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் கஷ்டமாக இருக்கல, மொத்த மதீனாவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த கஷ்டமான சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன முடிவு செய்வது என்று ஆலோசனை செய்கிறார்கள். யார்கிட்ட ஆலோசனை செய்தார்கள் என்ற அந்த வரிசையை படிச்சீங்கன்னா எல்லோருமே இளைஞர்கள். தன் குடும்பம், தன் மனைவி விஷயத்தில் ஒரு தகவல் இப்படி பரிமாறப்பட்டிருக்கிற போது இதை எப்படி தான் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற விஷயத்தை ரசூலுல்லாஹ் கேட்டபோது ஆலோசனை செய்தது எல்லாமே இளைஞர்கள்ட்ட தான். ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுவாங்க, காரணம் என்னன்னா, இளைஞர்களுடைய சிந்தனை ஒரு பக்க சார்பு இல்லாததாக இருக்கும். இளைஞர்கள் எப்படி சிந்திப்பாங்க? எப்பவுமே கொஞ்சம் வயசாகும் போது அந்த பக்கம் இந்த பக்கம் சாயல் வந்துடலாம். இளைஞர்களாக இருக்கும்போது அப்படி சாயல் ஒரு பக்க சார்பு இல்லாததாக இருக்கும். இன்னொன்று புதியதாக இருக்கும். புதியதாக இருக்கு. எல்லோரும் ஒரு மாதிரி சிந்திப்பாங்கன்னா இளைஞர்கள் வித்தியாசமாக புதியதாக சிந்திப்பார்கள். எனவே இளைஞர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை கலந்தார்கள் என்கிற செய்தி இருக்கு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்லாமிய பிரச்சார பயணத்தில் அவர்களுக்கு தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் துணை. அதே போல ரசூலுல்லாஹ் கடைசியா
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக அவங்க வஃபாத் ஆகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாலே ஒரு படைப்பிரிவை ஏற்பாடு செய்தார். ஒரு படையை ஏற்பாடு செய்தாங்க ரசூலுல்லாஹ். ஒரு படை, அந்த படை எங்க போகுது? ரோம அரசாங்கத்தை எதிர்த்து போகுது. ஒரு யதார்த்தத்தில் சொல்றதா இருந்தா அதுதான் யுத்தம். யுத்தம்னா என்னங்க? ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து அரசு நடத்துறது தானே யுத்தம். அதுக்கு முன்னால நடந்ததெல்லாம் ஒரு குழு சண்டைகள் தான். குறைசிகளை எதிர்த்து அல்லது யூதர்களை எதிர்த்து நடந்த குழு சண்டைகள் தான். ஒரு யுத்தம்னு சொல்லணும்னா மூத்தா யுத்தத்தை சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்து தபூக் யுத்தத்தை சொல்லுவாங்க. யுத்தம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற நேரத்தில் ஒரு படையை திரட்டுறாங்க. யாரை எதிர்த்து? ரோமர்களை எதிர்த்து. ரோம்ங்கிறது அன்னைக்கு இருந்த வல்லரசு, இன்னைக்கு இருக்கிற அமெரிக்காவை போல. அதை எதிர்த்து ஒரு படையை அவர்கள் தயார் செய்யும் போது அந்த படைக்கு அவர்கள் தளபதியாக தேர்ந்தெடுத்தது உசாமா ரலியல்லாஹு தஆலா என்கிற சின்ன வயசுக்காரர். அந்த படையில் யார் இருந்தா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெருமக்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் தலைவராக தேர்ந்தெடுத்தது அது சாதாரண விஷயம் அல்ல. நீங்க ஒரு ஆராய்ச்சி செய்து பார்த்தீங்கன்னா முஸ்லிம் சமூகத்தை உலகளாவிய பார்வைக்கு கொண்டு வந்த விஷயம் அது. இதுக்குள்ள இந்த ஊருக்குள்ள இஸ்லாத்தை முடக்கிறாதீங்க, அகில உலகத்துக்கு இஸ்லாத்தை கொண்டு போங்க என்று முஸ்லிம்களை தூண்டிய நிகழ்வு அது. மௌத்தாகிறதுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் அரபு நாட்டை இஸ்லாமிய நாடாக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் போது சவுதி அரேபியாவுடைய இன்றைய நிலப்பரப்பு மொத்தமும் இஸ்லாமிய நிலமாகிவிட்டது. யமன் முஸ்லிம்களுடைய நிலமாகிவிட்டது. பஹ்ரைன் முஸ்லிம்களுடைய நிலமாகிவிட்டது. அரபு நிலம் முழுக்க முஸ்லிம்களுடைய நிலமான பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகிறாங்க. வஃபாத் ஆகும்போது பக்கத்தில் இருக்கிற நாடுகளை நோக்கி ஆட்களை தேர்ந்தெடுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்த படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் ஒரு இளைஞர். எனவே அருமையான சகோதரர்களை, நாம ஒரு தகவலை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இளம் சமுதாயம் முஸ்லிம் சம்மத்துக்கு மிகப்பெரிய அளவில் பயன்பட்ட சமூகம். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் எல்லா பெரிய காரியங்களையும் இளைஞர்களை முன்வைத்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார். எனவே அதனால அந்த இளைஞர்களை குறித்து நாம் சிந்திக்கணும். நம்ம வீடுகளில் இருக்கிற இளைஞர்களை குறித்தும் நாம இளைஞர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம சிந்திக்கணும். நம்முடைய வீடுகளில் இருக்கிற வளரக்கூடிய இளைஞர்களை குறித்து நாம் சிந்திக்கணும். அவங்கள ஆக்ககரமானவர்களாக உருவாக்கி விடுவதற்கு நாம் உறுதியேற்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். இங்கே யாராவது தாடி நிறைக்காதவங்களா இருந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்குள்ள நான் ஒரு ஆக்ககரமான செயல்திறம் நிற்க ஏதாவது நன்மைகளை செய்கிற ஒரு இளைஞனாக இருப்பேன் அப்படின்னு முடிவு செய்துட்டு போகணும். நம்ம வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்கன்னா அவங்கள ஆக்ககரமான இளைஞர்களாக உருவாக்கணும்னு முயற்சி செய்யணும். பெற்றோர்களாக இருக்கிற நாம பிள்ளைங்க விஷயத்தில் ஆசைப்படுறது என்ன அப்படின்னா அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும். தானே? எப்படிங்க நம்ம ஆசைப்படுறது என்ன? நல்லவங்களா வச்சுக்கணும்னு நினைக்கிறது கூட கம்மி. ஹஜ்ஜில் நிறைய பேருக்கு கேட்பாங்க, ஹஜ்ஜுக்கு வரும்போது நிறைய பேர் கேட்பாங்க, எங்கள் பிள்ளைங்களுக்காக துவா செய்யணும். என்ன துவா? நான் ஒரு நாள் பயானே வைப்பேன். ஏன்னா நம்மளுடைய பெரிய கவலை யாரை பற்றியது? யாரை பற்றி? நம்ம பிள்ளைங்களை பற்றியது தான். அதனால் நான் அதுக்காக ஒரு பயான் வச்சுருப்பேன். பேரண்ட்ஸ் அடிக்கடி கேட்பாங்க, எங்கள் பிள்ளைங்களுக்காக என்ன துவா கேட்குது. நான் அவங்கள்ட்ட திருப்பி கேட்பேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போ சில பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு சொல்ல தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க அவங்க சந்தோஷமாக இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க நல்லா படிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும். இப்படியே சொல்லுவாங்க. இதுதானே இருக்கு. நமக்கு வேற ஏதாவது நம்முடைய பிள்ளைகளை பற்றி வேற ஏதாவது நினைப்பு இருக்கா? இங்கே இருக்கிற அருமை தாய்மார்கள்ட்ட நான் கேட்கிறேன், நம்முடைய பிள்ளைகளை பற்றி வேற ஏதாவது நினைப்பு இருக்கா? சாலிகானவர்களாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை கூட நமக்கு இல்லை. அடிப்படையில் நமக்கு இருக்க வேண்டியது என்ன? நம்ம பிள்ளைங்க சாலிகானவர்களாக இருக்கணுங்கிற சிந்தனை அது கூட இல்லை. நம்முடைய பிள்ளை டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணும், அது அவர் செய்த வியாபாரம் ஜெயிக்கணும், அல்லது ஒரு நல்ல ஐடி ஜாப் கிடைக்கணும், அல்லது அமெரிக்காவுடைய கிரீன் கார்டு வாங்கணும். இப்படி சிந்தனை இருக்கிற அளவில் தான் இருக்கே தவிர எப்படி கூட நினைக்கிறது இல்லை. இப்போ நான் சொல்லுவேன், உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் கேட்க வேண்டிய முதல் துவா என்னன்னா, யா அல்லாஹ் என் பிள்ளைங்களை எனக்கு மகிழ்ச்சியானவர்களாக ஆக்கு, எனக்கு கண்குளிர்ச்சி ஆக்கு. ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா
துர்ரியாத்தினா குர்ரத்தா அயுனின். யா அல்லாஹ் என் பிள்ளைங்களை எனக்கு கண்குளிர்ச்சி ஆக்கு. நீங்க ஐடி படிக்க வச்சீங்க, அமெரிக்கா விசா வாங்கி கொடுத்தீங்க, அவன் அமெரிக்காவுக்கு போயிட்டான், உங்களுக்கு என்ன நன்மை? கை நிறைய சம்பாதிப்பான், நீங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பான், ஆனா உங்க மனசு சந்தோஷப்படுமா? உங்க குழந்தைகளை நீங்க பார்க்க முடியுமா? பேர குழந்தைங்களை பார்க்க முடியுமா? அவனுக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டா அப்பா அம்மாவை கூப்பிடுவான், அப்படித்தானே? அவனுக்கு ஒரு தேவை ஏற்படும் போது அப்பா அம்மாவை கூப்பிடுவான். அங்க பூட்டி அறைக்குள் ஒரு நரக வாழ்க்கையை பெற்றோர்கள் வாழ்வார். எத்தனை பேருடைய அனுபவத்தை நம்ம கேட்கிறோம். அப்ப நாம யோசிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம பிள்ளைங்கள்ட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்கணுங்க? கண்குளிர்ச்சி கிடைக்கணும். எதுல கண்குளிர்ச்சி அப்படின்னு நாம முடிவு செய்யணும். அங்கதான் வர்றேன் நான். எதுல கண்குளிர்ச்சி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கண்குளிர்ச்சி என்னன்னா, நான் முஸ்லீமா இருக்கேன், என் புள்ள முஸ்லீம் ஆகணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கவலை. அவர் அல்லாஹ் இடத்துல காபாவை கட்டி முடிச்ச பிறகு அல்லாஹ் இடத்துல கேட்டது, ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வ மின் துர்ரியத்தினா உம்மத்தம் முஸ்லிமத்தன் லக். யா அல்லாஹ் எங்களை முஸ்லிமாக்கு, எங்கள் சந்ததிகளை முஸ்லிமாக்கு. அப்ப அது நமக்கு எல்லாம் ஞாபகத்தில் இருக்க வேண்டிய விஷயம். அது நாம நம்ம பிள்ளைங்க விஷயத்துல எப்படி கவலைப்படணும் அப்படின்னா, அவங்க சாலிகானவங்களா இருக்கணும், நல்லவங்களா இருக்கணும். நாம கவலைப்பட்டா அதுக்கேற்ற சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அப்பதானுங்க நாம அதுக்கேற்ப துவா செய்வோம், அப்படித்தானே? யாரெல்லாம் எங்க பிள்ளைங்களை முஸ்லிமாக்கு அப்படின்னு நாம துவா செய்தா அல்லாஹ் அதுக்கு தௌஃபீக் செய்வான். யாரெல்லாம் எங்க பிள்ளைங்களை டாக்டராக்கு, யாரெல்லாம் எங்க பிள்ளைங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்டா அது மட்டும் கிடைக்கும். அது கிடைக்காம போகாது, அது கிடைக்கும். அது தப்புன்னு நான் சொல்ல வரல, அது தேவைதான். எல்லாம் சிறப்பாக நடக்கணுங்கிறது அவசியம்தான். ஆனால் அதுக்கு மேலே நம்ம முஸ்லீமாக இருப்பது, சாலியாக இருப்பது, நம்முடைய பெற்றோர்களுக்கு கண்குளிர்ச்சியாக இருப்பதுங்கிறது முக்கியம். அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும். அந்த சிந்தனை அவசியம். அடுத்த தலைமுறை சிறப்பாகணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த தலைமுறைக்கு முந்தைய தலைமுறைகிட்ட என்ன சிந்தனை இருக்கணும்? எனக்கு அடுத்த தலைமுறை எப்படி வரணுங்கிற சிந்தனை இருக்கணும். நம்ம பெரும்பாலும் நாம இலக்கில்லாமல் பயணிப்பவர்களாகவே இருக்கிறோம். பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்துட்டோம், கண்டக்டர் வராரு, எங்கே போகணும்னு கேட்குறாரு. பஸ் எங்கே போகுதோ அங்கே போகட்டும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்னங்க அர்த்தம்? காலையிலேயே போட்டான்னு அர்த்தம். நான் அன்றைக்கி பஸ்ஸில் போகிறது ரொம்ப நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கேன், பின்னால் உட்கார்ந்தவன் காலை தூக்கி என் பக்கத்தில் போட்டான். காலை தூக்கி மேலே போட்டான் என் பக்கத்தில், தோளுக்கு பக்கத்தில் அவன் கால் நிற்கிது. கண்டக்டர் வராரு, ஏய் காலை எடுப்பாங்கிறாரு. ஏன் அங்கே இருந்தால் உனக்கு என்ன கஷ்டம்னு கேட்குறான். அதுக்கு அடுத்து டிக்கெட் எடு, எங்கே போகணும், பஸ் எங்கே போகுது, பஸ் எங்கேயோ போகுது, நீ எங்கேப்பா போகிறேன்னு கேட்டால் அவன் பஸ் எங்கே போகுதுன்னு திருப்பி கேட்குறான். கண்டக்டர் நெத்தியில் அடிச்சுட்டு சொல்கிறான், காலங்காத்தால் வந்துட்டானுங்கப்பா உயிரை வாங்குறதுக்கு அப்படிங்கிறான். அப்போ இலக்கு இல்லாதவன் முட்டாளாகி விடுவான், பைத்தியக்காரனாகி விடுவான், அவன் உலக மக்களால் நிராகரிக்கப்படுகிறவனாகி விடுவான். இப்போ இலக்கு இல்லாமல் தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. நம்ம பிள்ளைங்களை எல்கேஜி யூகேஜிக்கு கொண்டு போய் சேர்க்கிற போதே நம்மிடத்தில் ஒரு இலக்கு வேண்டாமா? இந்த பிள்ளை எப்படி வரணும்னு இன்னும் மார்க்கம் சொல்லுது, குழந்தை பெத்துக்கிறதுக்கு முன்னாலேயே இலக்கு வேணும். குழந்தை பெத்துக்கிறதுக்கு முன்னாலேயே இலக்கு வேணும். குழந்தைகளுக்கு முதல்ல காதில் அல்லாஹு அக்பர் சொல்லி பாங்கு சொல்றது சும்மாவா பாங்கு சொல்றோம். இந்த பாங்கு சத்தம் இந்த குழந்தையை முஸ்லீமாக்கட்டும், இதற்கு கேட்கிற திறன் மட்டும்தான் இருக்கிறது. அந்த நேரத்தில் குழந்தைக்கு அந்த நேரத்தில் என்ன சக்தி இருக்கு? கேட்கிற திறன் மட்டும்தான் இருக்கிறது. அந்த கேட்கிற திறனால் அது முஸ்லீம் ஆகட்டும் என்பதற்காகத்தான் பாங்கு சொல்கிற பழக்கம், அதுக்கு சுவைக்கிற பழக்கம் இருக்கு. அதனால தான் பிஸ்மி சொல்லி சுவைக்க வைக்கிறது. அந்த குழந்தையே முஸ்லீம் ஆகிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிற போது நாம நம்மளுடைய எண்ணத்தை எப்போ இருந்து சரி செய்யணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதனால் இங்கு வந்திருக்கிற இளைஞர்களை நான் கேட்டுக்கொள்வேன், நான் சாலிகான ஆக்ககரமான ஒரு இளைஞனாக இருப்பேன் என்று முடிவு செய்துவிட்டு இந்த அறையை விட்டு நம்ம வெளியே போவோம். நம்முடைய வீட்டில் இருக்கிற பசங்க இருப்பாங்கண்ணா, நீயத்து வைங்க. நீங்கள் எதையுமே நாம சாதிக்கிறது இல்லைங்க, எதையுமே நம்ம சாதிக்கிறது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து வீட்டுக்காரர் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பக்கத்து வீட்டுக்காரன் யார் தெரியுமா? அபூ லஹப். இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரன் உக்பத்து பின் அபி முஐத். ரெண்டு பேரும் தான் ரசூலுல்லாஹ்வுடைய
ஜார் இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரன். ஈமான் ஆகிற வாய்ப்பு கிடைச்சதா? கிடைக்கல. எங்கேயோ பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்த உவைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஈமான் ஆகிற வாய்ப்பு கிடைச்சது, இவங்களுக்கு கிடைக்கல. அதனால இதுல எதுவும் நம்ம கையில இல்லைங்க, அல்லாஹ் நாடுறது. இப்ப நாம என்ன செய்யணும்? நீயத்தை வச்சுக்கணும். யாரெல்லாம் நான் இப்படி நீயத்து வச்சிருக்கேன், நீ எங்களுக்கு கிருபை செய்வாயாகன்னு கேட்கணும். தாய்மார்கள் இங்கே இருப்பார்கள், நான் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பிள்ளைகள் விஷயத்தில் முதலில் உங்களுக்கு நல்ல எண்ணம் வேண்டும், பேரெண்ணம் வேண்டும். இப்ப பெரியவனா வரணும், பெரியவனா எப்படி பெரியவனா வரணும் அதுக்கப்புறம் சொல்றேன். பேரெண்ணம் வேண்டும். இன்னைக்கெல்லாம் குழந்தை பிறக்கும் போதே அந்த பேர் என்ன இருக்கணுமா? நம்ம முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த போது 7ஆம் நாள்ல அவங்களுக்கு அக்கீகா கொடுத்தார் அப்துல் முத்தலிப். அக்கீகா கொடுத்துட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு காபாவுக்கு முன்னால வந்தார். முன்னால வந்து பேர் வச்சார். எல்லாரும் சுத்தி கூடி நின்னாங்க. பேர் வச்சார், முஹம்மது அப்படின்னு பேர் வச்சார். இது ஆச்சரியமா இருந்தது அந்த காலத்துல. ஏன்னா எல்லாரும் எப்படி பேர் வைப்பாங்க? அப்துல் லாத், லாத் கடவுளின் அடிமை. அப்துல் உஸ்ஸா, உஸ்ஸா கடவுளின் அடிமை. இப்படித்தான் பேர் வைப்பாங்க. இவர் என்ன பேர் வச்சாரு? முஹம்மதுன்னு பேர் வச்சார். முஹம்மதுன்னா என்ன அர்த்தம்? மிக பெரும் பாராட்டு பெறக்கூடியவர்னு அர்த்தம். அதுக்கு தனி அர்த்தம் இருக்கு, நம்ம பின்னா அது பேசுவோம். மிக பெரும் பாராட்டு பெறக்கூடியவர்னு அர்த்தம் வச்சார். அப்படி அந்த பேர் வச்சார். அப்போ அவங்க சுற்றி இருந்தவங்க எல்லாம் கேட்டாங்க, என்னங்க வித்தியாசமா பேர் வைக்கிறீங்க? இப்போ யாராவது ஒருத்தர் குழந்தைக்கு வள்ளல்னு பேர் வச்சாருன்னு வைங்க, வள்ளல்னு பேர் வச்சா நம்ம கேட்போமா இல்லையா? அது மாதிரி சுத்தி இருந்தவங்க கேட்டாங்க, என்னங்க முஹம்மதுன்னு பேர் வைக்கிறீங்க? அப்ப அப்துல் முத்தலிப் சொன்னார், இந்த பூமியில் இருப்பவர்கள் எல்லோரும் இந்த குழந்தையை பாராட்ட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இதுதான் ஒரு பாட்டனாரின் பேரெண்ணம் என்று சொல்லுவேன். இந்த அப்ப அல்லாஹ் எப்படி செஞ்சான் பாருங்க. இந்த பூமியில் இருக்கிறவங்க மட்டும் இல்ல, வானத்தில் இருப்பவர்களும் பாராட்டுகிற ஒரு குழந்தையாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் ஆக்கணும். அதனால அடிப்படையில் தேவைப்படக்கூடிய ஒரு சிந்தனை யாரிடம் இருக்கிறதுனா பெற்றோரிடம் இருக்கு. அவங்க கிட்ட என் புள்ள எப்படி வரணும் அப்படிங்கிற தெளிவு வேணும், நீயத்து வேணும். அந்த குழந்தை சாலிகானவனாக ஆக்ககரமானவனாக வர வேண்டும் என்ற நீயத்து வச்சு நாம துஆ செஞ்சா அல்லாஹ் அப்படி வைப்பான். அதனால நாம என்ன செய்வோம்? பெற்றோர்கள் பலர் வந்திருக்கீங்க, நீங்க அப்படி துஆ செஞ்சுக்குங்க, நம்முடைய பிள்ளைங்களை அல்லாஹு தஆலா ஆக்ககரமான சாலிகான குழந்தையாக ஆக்கணும்னு துஆ செஞ்சுக்குங்க. இதுவரைக்கும் குழந்தையை பெற்ற போதே நம்ம நியத்து வைக்கல, இப்போவா வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம். சாப்பிட ஆரம்பிக்கும் போது நியத்து வைக்காட்டியும் பிஸ்மில்லா சொல்லாட்டியும் இடையில பிஸ்மில்லா சொல்லிக்கலான்னு இருக்கா இல்லைங்களா? அதனால பரவாயில்லை, இப்போவாவது அந்த நியத்தை நாம் வச்சுக்கலாம். அதனால் பெற்றோர்களாக உங்களிடத்தில் சொல்லுவேன், இது அருமையான உலமாக்கள் ஏற்பாடு செய்த சபை மஸ்ஜிது நூர். மஸ்ஜிது நூர்னு அந்த பேரே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதா இல்லையா? மஸ்ஜிது நூர்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற சபை. இந்த சபையிலிருந்து வெளியே போகும்போது நீங்கள் என்ன நியத்து வைங்க, எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் சாலிகானவர்களாக ஆக்ககரமானவர்களாக ஆக்குவோம்னு நியத்து வைங்க. அல்லாஹ் தௌஃபிக் செய்வானா. அல்லாஹ் நம்முடைய சமூகத்தினுடைய இளைஞர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தந்தல் புரிவானா. அவர்களை பொறுப்புள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானா. அவர்களால் இயன்ற நற்காரியங்களை தங்களுக்கு செய்து கொள்ளக்கூடியவர்களாக, அதே போல அடுத்து சமூகத்திற்கு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. நம்முடைய இளைஞர்கள் வழிதவறி செல்வதிலிருந்து, இளம் ஆண்களும் இளம் பெண்களும் வழிதவறி செல்வதிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்பில் அவர்களை வழிநடத்துவானாக. அவர்களுடைய நெற்றியை பிடித்து நேர்வழியின் பக்கம் அல்லாஹ் அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பானா. அப்படி துஆ செய்வோம். நம்ம துஆ செஞ்சுட்டு தொடங்கும். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல இளைஞர்கள், வெற்றிகரமான இளைஞர்களுக்கு 2 இயல்பு சொல்றான். யார் விஷயத்தில் பேசும்போது சொல்றான்னா, குகை தோழர்கள் விஷயத்தில் பேசும்போது சொல்றான். இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லைங்களா? குகை தோழர்கள், அஸ்ஹாபுல் கஹ்ஃப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சூரத்துல் கஹ்ஃப் ஓத சொன்னாங்க. அல்லாமா அபுல் ஹசன் அலி நத்வி அவர் கஹ்ஃப் அத்தியாயத்தை பற்றி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அந்த அத்தியாயத்தில் அவர் சொல்றார், நான் 7 வயசுலேருந்து சூரத்துல் கஹ்ஃப் ஓதிக்கிட்டு இருக்கேன், இத்தனை வயசு வரைக்கும் ஓதுறேன். இப்போ எனக்கு புதுசாக என்ன நினைப்பு வருது, ஏன் ரசூலுல்லாஹ் வாரம் இதை ஓத சொன்னாங்க அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ ஒரு காரணம் இருக்குமா இல்லையா? சொன்னது யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அப்போ ஒரு காரணம் இருக்கும்னு ஆராய்ச்சி செய்தேன் அப்படின்னு அவருடைய ஆராய்ச்சி முடிவை அவர் சொல்றார். அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்முடைய வாழ்க்கையை தடமாறாமல் பாதுகாக்கிற சக்தி
அதற்குரிய செய்திகள் சூரத்துல் கஹ்ஃபிலே இருக்கிறது. காலம் செல்ல செல்ல பல மாற்றங்கள் ஏற்படும் இல்லையா? நாம் ஒரு காலகட்டத்துக்குள்ள தான் இருக்கிறோம். அப்ப அந்த காலத்தினுடைய மாற்றம் வரும். பாருங்க, எவனாவது முடி பாதி மலிச்சு பாதி வைப்பானா? பாதி மொட்டையை அடிச்சுட்டு பாதி முடியை வைப்பானா? நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியா இருந்தால் என்ன சொல்லுவோம்? என்னடா லூஸ் பையனா இருக்கேன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த லூஸாக தான் இன்னைக்கு பல இளைஞர்கள் இருக்கான் இல்லைங்களா? பாதி முடி வச்சிருக்கான். நேற்றுக்கு எங்கேயோ ஒரு ஊரில் பார்க்குற முடி இங்கே மட்டும் சுருட்டி வச்சிருக்கான், தலையில் மேலே மட்டும் முடியை சுருட்டி வச்சிருக்கான், கீழே பூரா மொட்டை அடிச்சிருக்கான். என்னடா இது அப்படின்னா, இது ஒரு ஹிதாயத்து தவறி போகிற விஷயம் தானே இளைஞர்களிடத்தில். இப்போ நம்ம மார்க்கம் நமக்கு வழிகாட்டி சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து நாம் மீறி வரணும்னு நினைக்கும் போது சிறப்பான இளைஞர்களுக்கு அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்லுகிறான். அவங்க சில இளைஞர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தொண்டர் மாத்தேய். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தொண்டர்கள் பல பேர் இருந்தாங்க, ஹவாரியன்கள். அதில் ஒருத்தர் இருந்தார் மாத்தேய். மாத்தேயுவை நம்முடைய மார்க்க அறிஞர்கள் அவரையும் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லுவாங்க, அல்லது ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லுவாங்க. காரணம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உண்மையான கொள்கையை அப்படியே மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்தவர். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தொண்டர்களில் பல பேர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கொள்கைக்கு மாற்றமான கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதனால தான் கிறிஸ்துவம் அப்படிங்கிறது இன்னைக்கு வேறு மார்க்கமாக இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கருத்தை சரியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தவர்ல ஒருத்தர் தான் மாத்தேய். அதனால நம்முடைய மார்க்க அறிஞர்கள் மாத்தேய் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிற வழக்கம் கூட இருக்கிறது. அவர் உருவாக்கின இளைஞர்கள் 7 பேர். ஊரே எப்படி இருக்கிறது? சிலை வணக்கத்தில் மூழ்கி கிடக்கிற போது அவருடைய கொள்கைக்கு ஆட்பட்ட இளைஞர்கள் அந்த சிலை வணக்கத்திற்கு போகாமல் இருக்கிறார். சிலை வணக்கத்திற்கு போகாமல் இருக்கிறார். அல்லாஹு தாலா அவர்களை இந்த உலகத்திற்கு ஒரு அதிசயமாக ஆக்க நினைச்சான். அவங்க அந்த ஊர் மக்கள்கிட்ட பேசி பார்த்தாங்க, நடக்கல. அதனால இந்த ஊரை விட்டு வெளியே போயிடலான்னு வெளியே போனாங்க. அல்லாஹு தாலா அவர்களை ஒரு குகையில் தங்க வைத்தான். ஜோர்டானுக்கு பக்கத்தில் இன்னும் அந்த குகை இருக்கு. ஒரு குகையில் தங்க வைத்தான். 300 வருஷங்கள் அவர்கள் தூங்கினார். 300 வருஷங்கள் அசர்த்து கூட அதை பற்றி சொல்லிக்க. 300 வருஷங்கள் அவர்களை தூங்க வைத்தான். அதற்கு பிறகு ஒரு காலமாற்றம் ஏற்பட்டு மூமின்களுடைய எண்ணிக்கை பெருகிய கால சூழ்நிலையில் அவர்களுடைய ஈமானுக்கு இன்னும் அதிக வலு கொடுப்பதற்காக இந்த 7 இளைஞர்களை அல்லாஹு தாலா திரும்ப அவர்களை தூக்கத்தில் இருந்து எழுப்பினான் என்ற ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறு பல செய்திகளை சொல்லுது. ஒரு செய்தி என்னன்னா, மாற்றம்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி 1-2 வருஷத்துல வந்துடாது. 1-2 வருஷத்துல வந்துடாது. இங்க மாறுறதுக்கு எத்தனை வருஷம் பிடிச்சிருக்கு? 300 வருஷம் பிடிச்சிருக்கு. அதனால சமூகத்தில் இன்னைக்கெல்லாம் இருக்கிற அரசியல் நிலவரத்தை பார்த்துட்டு நம்ம மனம் தளர வேண்டிய அவசியம் இல்லை. மாற்றம் நிச்சயமாக வரும். எது நன்மையோ எது நீதியோ அதுதான் நிலைக்கும். அநீதியும் அக்கிரமும் அழிந்து போகும். ஆனால் அதுக்கு அவ்வளோ சீக்கிரமாக எல்லாம் நடந்துடாது. அது கொஞ்சம் காலம் பிடிக்கும். அப்படி காலம் பிடிச்சு தான் அந்த மாற்றம் ஏற்பட்டிருந்தது. இந்த இளைஞர்கள் இந்த உலகத்திற்கு எந்த காலத்திலும் இருக்கிற இளைஞர்களுக்கு படிப்பினையாக இருக்கிறார். அவங்க ஒரு ஆக்ககரமான சாலிகான ஒரு ஆக்ககரமான இளைஞர்களாக படிப்பினையாக இருக்காங்க. அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்லும்போது 2 வார்த்தை சொல்றான். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம். அவங்க அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருந்தாங்க. ஈமான் கொண்டதனாலே நான் அவங்களுக்கு என்ன கொடுத்தேன்னா, வஸித்னாஹும் ஹுதா, நான் அவர்களுக்கு நேர்வழியை கொடுத்தேன். இந்த 2 வாசகத்தை ஒவ்வொரு இளைஞனும் மனசில் வச்சுக்கிட்டா அல்லாஹ் அவரை சிறப்பானவன் ஆக்கிடும். இருக்கிற இளம் சகோதரிகள் இருந்தால் நான் அவர்களுக்கு சொல்லுவேன், 2 வாசகம். ஒன்று, அவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கு நான் வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுக்கு நான் நேர்வழியை அதிகப்படுத்தி கொடுத்தேன். அதனால இன்னைக்கும் கூட மோட்டிவேஷனல் டாக் சொல்றாங்க பாருங்க. அவன் சொல்ற செய்தி, இளைஞர்கள் முன்னேறுவதற்கு சொல்ற செய்தி என்னன்னா, சாலிட் ஃபைத். என்ன சொல்றான்? உறுதியான நம்பிக்கை வை, உறுதியான நம்பிக்கை வை. ஆனா இவன் என்ன சொல்லுவான்? ஓ மேல உறுதியான நம்பிக்கை வைன்னு சொல்லுவான். சாதாரணமா மோட்டிவேஷனல் டாக் பண்றவன் என்ன சொல்லுவான்? ஓ மேல நம்பிக்கை வைன்னு சொல்லுவான். நாம என்ன சொல்றோம்? அல்லாஹ் மேல நம்பிக்கை. சாலிட் ஃபைத்.
அல்லாஹ் மேல உறுதியான நம்பிக்கை வை. அப்படி அதாவது அசைவில்லாத, ஆட்டம் இல்லாத, சிதறல் இல்லாத ஒரு நம்பிக்கை அது வைக்கிறது சாத்தியமா இல்லைங்களா? அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும், அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும். அதை நம்ம குழந்தைங்கள்ட்ட வளர்க்கணுங்க. நான் சம்பாரிச்சு காசு கொண்டு வர்றேன்னு சொல்லக்கூடாது. நான் சம்பாரிச்சு அல்லாஹ் கொடுத்தான் கொண்டு வர்றேன். இது நான் கட்டின வீடு அப்படின்னு சொல்றது இல்லை. இது அல்லாஹ் நமக்கு இது எல்லாமே மாற்றத்தை விதைப்பதற்கான விஷயங்கள் தான் இதெல்லாம். நான் செஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லி பருகிற போது அந்த பிள்ளைகள்கிட்ட என்ன வரும்? இது எங்க அப்பா வாங்கி கொடுத்தது. ஒரு கார் வாங்கி கொடுக்குறோம், ஒரு டாய் வாங்கி கொடுக்குறோம், அல்லாஹ் கொடுத்தது. இது சாதாரண விஷயம் அல்ல, ஒரு சிந்தனையை விதைக்கிற விஷயம். இது அல்லாஹ் எல்லாம் வாங்கி கொடுத்தது யாருங்க? வாங்கி கொடுத்தது யாருங்க? நீங்களா அல்லாஹ்? உண்மையா சொல்லணும், உண்மையா சொல்லணும். யார் வாங்கி கொடுத்தது? ரிஸ்க் தர்றது யாருங்க? தப்பு. நீங்க பொய்யா சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு கம்பெனி வச்சீங்க? ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இப்போ ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்கு வருதா இல்லையா? என்னடா அல்லான்னு சொல்லிட்டோம், இப்போ கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கேன்னு நினைக்க தோணுதா இல்லைங்களா? கம்பெனிக்கார மாதம் 31ஆம் தேதி சம்பளம் போட்டால் தான் அடுத்த நாள் நம்ம ஜாலியாக இருக்க முடியும். அப்போ அவன் தானே கொடுக்குறவன் அப்படின்னு நமக்கு தோணுமா இல்லைங்களா? தோணுதா இல்லைங்களா? அங்கே தான் அல்லாஹு தாலா யோசிக்க சொல்கிறான். சூரத்துல் வாக்கியால அல்லாஹ் யோசிக்க சொல்கிறான். அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். நீங்கள் விதைக்கிறீர்களா, நான் விதைக்கிறேனா? நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களா, நான் விவசாயம் செய்கிறேனா? இப்ப சொல்லுங்க, யார் விவசாயம் பண்றா? திருப்பியும் போய் சொல்றீங்க. யார் விவசாயம் பண்றா? சொல்லுங்க. ஏன் யோசிக்கிறீங்க? விவசாயி தான் விவசாயம் பண்றாரு. அப்படித்தானே சொல்லுது. யதார்த்தம் அதுதானுங்க. விவசாயி தான் என்ன பண்றாரு? ஒரு நிலம் வாங்குறாரு, அதை சுத்தம் பண்றாரு, விதை போடுறாரு, பாதுகாக்கிறாரு, விலை மகசூல் வரும்போது அதை எடுத்து வியாபாரம் பண்றாரு இல்லையா? ஆனா அல்லாஹ் அங்கதான் நம்மளை கேட்கிறான், நீ விவசாயம் பண்றியா, நான் பண்றேன். அப்ப அல்லாஹ் யோசிக்க வைக்கிறான். ஏதோ ஒரு செய்தி இதுக்குள்ள இருக்கு. இப்ப நாம என்ன செய்யறோம்னு பார்க்கிறோம். நாம என்ன செய்யறோம்? நிலம் வாங்குறோம், நிலத்தை சுத்தம் பண்றோம், உழுது அதுல விதை போடுறோம். அவ்வளவுதான் நம்ம செய்யறது. அந்த விதையை வெடிக்க செய்வது அல்லாஹ். அதுதான் ஃபாலிக்குல் ஹப்பி வன் நவான்னு அல்லாஹ்வுக்கு பேர். இதை நான் தெளிவா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ரிஸ்க் நமக்கு எப்படி கிடைக்குதுங்கிறதுல ஒரு அழுத்தமான சிந்தனை போக்கு நம்மில் ஆண்களிடத்திலும் வேண்டும், பெண்களிடத்திலும் வேண்டும். ரிஸ்க் வீட்டுக்காரன் கொண்டு வர்றதுன்னு தாய்மார்கள் நினைக்கிறாங்க. கடை வச்சிருக்கோம் கிடைக்குதுன்னு தாய்மார்கள் நினைக்கிறாங்க. அத்தா அம்மா போட்ட நகை ரிஸ்க்குன்னு தாய்மார்கள் நினைக்கிறாங்க. பாய்மார்களும் அப்படி நினைக்கலாம். அங்கதான் சிந்திக்கணும். ரிஸ்க் யார் கிடைச்சதல்ல, அப்படியெல்லாம் கிடைச்சதல்ல. ரிஸ்க் யார் கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களா, நான் விவசாயம் செய்கிறேன். கரெக்டு தானே? இந்த விதையை விதைக்கிற வரைக்கும் தான் நம்ம வேலை. அது எப்படி விதைக்கிறதுங்கிறது நம்ம கிட்ட எந்த விவசாயியாவது உத்தரவாதம் சொல்ல முடியுமா? நான் 18 தான் போட்டேன், 18 வரும் என்று எந்த விவசாயியும் சொல்ல முடியாது. அவர் வரலாம். நான் இவ்வளவு விதை போட்டிருக்கேன், இதுல இவ்வளவு விளைச்சல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரா? என்ன சொல்லுவாரு? கிடைக்கலாம். அப்ப அந்த விதைகளை விதைக்க செய்பவன் அல்லாஹ் தான். இப்ப நீங்க ஒரு யோசனை பண்ணுங்க. நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, உங்களுக்கு மாசம் 50,000 ரூபாய் லாபம் கிடைக்கும். பக்கத்துல ஒருத்தர் கடை வச்சிருக்கிறாரு, உங்களோட அதே கடை, அதே செட்டிங்ஸ், அதே ஆளுக எல்லாம் வச்சிருக்காரு. உங்களை மாதிரி அவரும் சரக்கு போட்டிருக்காரு. அவருக்கு வியாபாரம் நடக்குங்கிறதுக்கு உத்தரவாதம் இருக்கா? இருக்குங்களா? இல்ல. அப்ப ரிஸ்க் கொடுக்கிறது யாரு? கடை வைக்கிறதுனால ரிஸ்க் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. ரிஸ்க் யார் கொடுக்கிறா? அல்லாஹ் கொடுக்கிறான். எங்க ஊர்ல நான் பார்த்தது 2 சகோதரிகள், ஒரே அத்தா அம்மாவுக்கு பிறந்த 2 சகோதரிகள். அதுல ஒரு அம்மா மல்டி மில்லியனருடைய மனைவி. இன்னும் சொல்றேன், யதார்த்தமா சொல்றேன், அவங்க வீட்டுக்கு முன்னாடி 20 கார் நிற்கும். உலகத்துல எதுவெல்லாம் விலை உயர்ந்த கார்களோ அந்த கார்கள் எல்லாம் அவங்க வீட்டில் நிற்கும். அவங்களுடைய தங்கச்சி அவங்ககிட்ட ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு கூட காசு கிடையாது.
இன்னைக்கும் நிலவரம். 2 சகோதரிகளும் ஒரே தாய் தந்தையருக்கு பிறந்தவர்கள் தான். அக்காவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை, தங்கச்சிக்கு இவ்வளவு சாதாரணமான ஒரு வாழ்க்கை கிடைச்சதுன்னா யாரால கிடைச்சது? அல்லாஹ் தான் கொடுத்து. அத்தா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கும்போது பார்த்து தானங்க கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரே மாதிரி தானே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் பின்னால ரிசுக்கு வந்தது அல்லாஹ் கொடுத்து. அதனால ரிசுக்கு தர்றது அல்லாஹ் தாங்க. இந்த ஈமானை உரத்து நம்முடைய இதயத்தில் வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நம்முடைய இதயத்திலையும் வைக்கணும், நம்முடைய பிள்ளைங்களுடைய இதயத்தில் வைக்கணும். ஈமானுக்கு உதாரணம் காட்டுகிற போது அறிஞர்கள் சொல்லுவாங்க, இளைஞர்களில் ஈமானுக்கு உதாரணம் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா. அலி ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போகும்போது அலி ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய படுக்கையில் படுக்க வச்சாங்க. இதெல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு, நான் வேக வேகமாக போகிறேன். தன்னுடைய படுக்கையில் ரசூல்லா படுக்க வச்சாங்க. படுத்துறது என்ன மாதிரியான வேலை? அது மரணத்தை நான் ஏற்றுக்கொள்ள தயாராகிறேங்கிற வேலை தானே. உங்களை கொல்ல வர போறாங்க, அந்த இடத்துல என்ன படுக்க சொல்றீங்க, அப்படித்தானே? படுக்க சொன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு வர்ற மரணத்தை, ஏன்னா கொல்ல வர்றவன் முகத்தை திறந்து பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிட்டா கொல்ல போறான். தூங்கிட்டு இருக்கும்போது கொல்ற வாய்ப்பு இருக்கு. ஆனால் மக்காக்காரங்க அப்படி கூட செய்யலை. அந்த அளவுக்கு அவங்க நாகரிகம் இல்லாதவங்களா இருக்கல. அவங்க வரட்டும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த இடம் எப்படிப்பட்டது? உயிர் போகுவதற்கான வாய்ப்பு இருக்கிற இடம் தானே. ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன படுக்க சொல்லிட்டாங்க, நான் படுத்துட்டேன். அன்னைக்கு தூங்கின மாதிரி எப்பவும் நிம்மதியா நான் தூங்கினதில்லை. அன்னைக்கு தூங்கின மாதிரி நிம்மதியா நான் தூங்கினதில்லை. ஏன் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் என்கிட்ட படுக்க வைக்கும்போது என்ன சொன்னாங்க, நீ படுத்துக்க, 3 நாள் கழிச்சு என் குடும்பத்தை கூப்பிட்டுட்டு குபாவுக்கு வந்து சேர்ன்னு சொன்னாங்க. 3 நாள் கழிச்சு என் குடும்பத்தை கூப்பிட்டுட்டு குபாவுக்கு வந்து சேர்ன்னு சொன்னாங்க. சொன்னது யாரு? அப்ப என்ன நடக்காது? இந்த உலகமே ஒன்று திரண்டு இருந்தாலும் ஒன்றும் நடக்காது. ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை இளைஞர்களின் ஈமானுக்கு உதாரணமாக சொல்வார். எப்படி ஈமான் வைக்கணும், எப்படி ஈமான் இருக்கணும். ஹஸரத் அந்த ஈமான் உறுதியாக இருக்குமானால் அல்லாஹ் தஆலா எல்லா நிலையிலும் நம்மளை நல்லா வச்சிருவோம். இந்த சாலிட் ஃபைத்துங்கிறதுல தான் இன்னைக்கு இருக்கிற தலைமுறை தடுமாறு. இன்னைக்கு நம்ம அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும், யா அல்லாஹ் அப்படி ஆக்கிராத, எங்க பிள்ளைங்களை அப்படி ஆக்கிராத. இன்னைக்கு உலகத்தினுடைய வளர்ச்சி, இன்னைக்கு மக்கள் மத்தியிலே வளர்ந்து வருகிற சுதந்திர சிந்தனை என்ன வேணாலும் பேச வைக்கிறது. என்ன வேணாலும் ஒரு பையன் சொல்றான் முகம்மது நபி ஆயிஷாவை திருமணம் செய்திருக்க வேண்டியதில்லை. ஒரு முஸ்லிம் பையன் திருமணம் செய்திருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறான். இன்னொரு ஆள் சொல்றான், இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு நல்லதை சொல்லி தரவில்லை. யார் சொல்றா பாருங்க. உலகமே இந்த உலகத்தில் மக்களை நல்வழிப்படுத்தியதில் இஸ்லாத்திற்கு முக்கிய பங்கு இருக்கிறது என்று சொல்லுகிற போது முஸ்லிமா இருக்கிற ஒருத்தன் என்ன சொல்றான்? நல்வழிப்படுத்தலேங்கிறான். ஆயிஷா அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியது இல்லைங்கிறான். நம்ம அப்படி சிந்திக்கவாவது செய்வோமா? இந்த உலகத்தில் பாக்கியமான கல்யாணம், அது மாதிரி பாக்கியமான கல்யாணம் வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி ஆயிஷா அம்மாவை போல பயன்பட்டது வேற எங்கேயும் இல்லை. ஆயிஷா அம்மாவை ஒரு கல்யாணம் நீங்க பண்ணிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு இன்டென்ஷன், ஒரு நோக்கம் இருக்கணுமா இல்லைங்களா? ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா? அப்படி ஒரு நோக்கம் நிறைவேறினதுல ஆயிஷா அம்மா அளவுக்கு நோக்கம் நிறைவேறினது யாருக்கு இருக்கு? அவ்வளவு தீனுடைய செய்தியை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தவங்க ஆயிஷா அம்மா. இதை பத்தி என்ன வாய் எப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரியாம பேசுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நான் இன்னொரு செய்தி பல இடத்திலும் சொன்னது தான் இங்கேயும் சொல்றேன். பெண்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பெண்களுடைய சிந்தனை போக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. கேரளாவிலிருந்து சவுதியில் வாழ்ந்த ஒரு பெண்ணோடு தொடர்பு கொண்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எங்க வந்து அங்க அனுமதி இல்லைன்றதுனால கேரளாவில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி திருமணம் செய்து கொள்வர்களை கைகட்டி வரவேற்பதற்கு சமூகம் தயாராக இருக்கிறது. நமக்கு எதிரான சமூகம் தயாராக இருக்கிறது. இந்த கால சூழ்நிலையெல்லாம் பார்க்குறோமா இல்லைங்களா? அதனால இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறை இடத்துல ஃபைட் அப்படிங்கிற நம்பிக்கை விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அது வராம நம்ம பாதுகாக்கணும். அதுல பிரச்சனை வந்துருச்சுன்னா எல்லாத்துலேயும் பிரச்சனை. அது நல்லா இருந்தா எல்லாம்
நல்லா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நல்லா இருக்கும். இப்போ ஹஸ்ரத் சொன்னாங்க, நீங்கள் உங்கள் பெற்றோரை நீங்கள் சின்ன வயசில் மதிச்சீங்கன்னா நாளைக்கு உங்களை மதிக்கிற ஆளை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் அப்படிங்கிற ஹதீஸுக்குள்ளே என்ன செய்தி இருக்குது, உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்குங்கிற செய்தி இருக்குன்னு ஹஸ்ரத் சொன்னாங்க. இதுக்கு ஒரு நம்பிக்கை வேணுமா இல்லைங்களா? இந்த நம்பிக்கை இல்லாட்டி என்ன செய்வான்? எதுக்கு இருந்தாலும் நம்ம மதிக்கணும்? அவர் பெற்றாரு சரிதான், எதுக்கு இவ்வளோ தூரம் மதிக்கணும், இவ்வளோ காலம் ஏன் மதிக்கணும், இப்படியெல்லாம் ஏன் மதிக்கணும் என்று சிந்திக்கிற மனோநிலை வந்துவிடும். எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது, நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பில் நாம் அவங்களுக்கு நல்ல ஸ்கூல் சேர்த்தணும். படுறோமா இல்லைங்களா? நல்ல ஸ்கூலிங் சேர்த்தணும். அவங்கள கஷ்டப்படாமல் அழாமல் அவங்கள வளர்க்கணும். அவங்க அழுதுட்டா நம்ம தாய்மார்களுக்கெல்லாம் சகிக்க. பையன் டியூக் பைக் வாங்கி கேட்குறான் அத்தா கிட்ட. அத்தா சொல்கிறாரு, அவன் கொஞ்சம் வளரட்டும், இப்போ தான் ஸ்கூலில் காலேஜில் ஃபஸ்ட் இயர் போயிருக்கான், வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. கேட்கல. அம்மா என்ன செய்கிறாரு, அவன் கேட்குறான், ஆசைப்பட்டு பையன் கேட்குறான், வாங்கி கொடுங்க, நிர்பந்தம் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. 2 நாளில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டான். நடக்குதா இல்லையா? இப்போ நாம் நம்ம பிள்ளைங்க விஷயத்தில் ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறது, அவங்கள அளவிடாமல் பாதுகாத்துக்கிறதுங்கிறதுல எல்லாம் கவனம் செலுத்துகிறோமா இல்லைங்களா? அதை விட நாம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் இவங்களுடைய ஃபைத், இவர்களுடைய ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த ஈமானை உறுதிப்படுத்துவதற்கான ஏற்பாடு என்னவோ அதையெல்லாம் நாம் செய்யணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், இது அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ் வாங்கினது, அல்லாஹ் நானும் வியாபாரம் செஞ்சேன், நானும் இப்படி இருந்தேன், அல்லாஹ் நமக்கு என்னென்ன வசதிகளை எல்லாம் கொடுத்தான், இப்படியெல்லாம் நம்ம இருக்கிறோம்னு அந்த குழந்தைங்களுக்கு இந்த ஈமானிய வளர்ச்சி ஏற்படுவதற்கான செய்திகளை நாம் கொண்டு போய் சேர்க்கணும். இளைஞர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். இன்னைக்கு தேவை பெரிய விஷயம். அது ஈமான் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பலத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். அதில் கொண்டு போய் சேர்த்துறது. அதில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு என்ன வழினா, மதிப்பதை மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. ஈமான் எப்படி வரும்? ஈமான் வர்றதுக்கு வழி என்ன? மதிக்கிறத மதிக்கணும், அதை சொல்லிக் கொடுக்கணும். எதை மதிக்கணுமோ அதை மதிச்சா ஈமான் தானாக. அல்லாவை மதிக்கணும், ரசூலுல்லாவை மதிக்கணும், பெற்றோர்களை மதிக்கணும், உறவினர்களை பெரியவங்களை மதிக்கணும். அப்படின்னு எதை மதிக்கணுமோ அதை மதிக்கிற வழியை சொல்லி கொடுத்தால் ஈமான் வரும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க சொல்லுவாங்க, பள்ளிவாசல்ல ஒரு வில் இருந்துச்சு. அந்த வில்லு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தின வில்லுன்னு எனக்கு தெரிஞ்சதிலிருந்து ஒது இல்லாமல் நான் அதை தொட்டதில்லை. அப்போ ஒரு மதிப்பு கொடுத்தா அந்த மதிப்பினுடைய அளவுக்கு என்ன கிடைக்கும்? ஈமான் வளரும். அதனால நான் சுருக்கமாக நம்முடைய முன்னோர்கள் காபாவை நோக்கி கால் நீட்ட மாட்டாங்க, தாய் தகப்பனை நோக்கி கால் நீட்ட மாட்டாங்க, பெரியவங்க இருக்கும்போது அவங்க முன்னாடி உட்கார மாட்டாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இருக்கா? அவன் பாட்டுக்கு டிவி போட்டு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு அவன் பதில் சொல்லுவான், அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா பதில் சொல்ல மாட்டான். இப்படி ஒரு நிலைமை இருக்கா இல்லையா? இந்த நிலைமையை மாத்துற பொறுப்பு நம்முடையது. எப்படி மாற்றணும்? இந்த ஈமானுடைய சிந்தனையை நாம் கொடுக்கணும். எதை மதிக்கணுமோ அதையெல்லாம் மதிச்சாகணுங்கிற சிந்தனையை சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்திலிருந்து நம்ம கொடுக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ், நான் உங்களுக்காக சொல்கிறேன் இல்லை, எனக்குமாக சேர்த்து இதை சொல்கிறேன். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இந்த ஃபைத்தில் ஏற்படக்கூடிய அவநம்பிக்கை. அந்த ஈமானில் உரத்த ஈமான் வருகிற போது அதே மாதிரி தான் தாய்மார்களுக்கு அழுத்தமான ஈமான் இருக்கிறோம். நம்முடைய தாய்மார்கள் அப்படித்தான் இருந்தாங்க ஒரு காலத்தில். அல்லாஹ் அல்லாஹ் என்கிற வார்த்தையை தவிர அவர்களுக்கு வேறு உலகம் தெரியாது என்றுதான் நம்முடைய தாய்மார்கள் ஒரு காலத்தில் இருந்தாங்க. கரெக்டு தானா? ஆண்கள் கூட பல மாதிரி இருப்பாங்க. தாய்மார்கள் சகோதரிகள் எப்படி இருந்தாங்க? அல்லாஹ் அல்லாஹ் என்பதற்கு அப்பால் வேறு உலகம் தெரியாதவர்களாக இருந்தாங்க. இன்றைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, அவர்களும் தன்னிஷ்டத்திற்கு சிந்திப்பவர்களாக, தங்கள் இஷ்டத்திற்கு நடப்பவர்களாக மாறிட்டாங்க. அப்படி மாறியது பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம். எனவே நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு செய்தியை அழுத்தமாக சொல்கிறேன். நாம் என்ன செய்துக்கணும்? ஈமான உறுதியாக வச்சுக்கணும். சாலிடு ஃபைத், உறுதியான நம்பிக்கை நம்மகிட்ட வேணும். அதற்கு பிறகு உறுதியான நம்பிக்கைக்கு அடுத்த நாம் கைகொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லாத்தையும் நேர்வழியில் சிந்திப்பது. நம்மகிட்ட
ஈமான் வரும் என்றாலே அல்லாஹ் ஒரு நேர்வழியிலான சிந்தனையை தருவான். நீங்க ஒரு பையன் காலேஜுக்கு லேட்டா போயிட்டாரு, ஸ்கூலுக்கு லேட்டா போயிட்டாரு. இவன் பதில் சொல்லணும்னா என்ன தேடுவான்? என்ன தேடுவாங்க? பொய் தான் தேடுவான் இல்லையா? பதில் சொல்லணும்னா பொய் தான் தேடுவான். நாம அந்த பழக்கத்திலிருந்து மாத்தணும். உண்மையை சொல்லிரு, நடக்கிறது நல்லதாக இருக்கு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் ஹக்க, உண்மை நல்லதற்கு எஹ்திலில் பிர், நல்லதுக்கு வழிகாட்டும். அதனாலே அல்லாஹ் மேல உறுதியான நம்பிக்கை வச்சதுக்கு அடுத்தது நேர்மறையாக சிந்திக்கிற சிந்தனையை நாம வளர்த்துக்கணும். நம்ம இளைஞர்கள்ட்ட கொடுக்கணும். அந்த பிள்ளைங்களுக்கும் அந்த வயசுல அந்த சிந்தனை வந்துடணும். எதையும் நேர்மையா சிந்திக்கிறது, நேர்மறையா சிந்திக்கிறது. இன்னைக்கு பாருங்களேன், நம்ம பசங்க சிந்திக்கிறது எல்லாமே நெகட்டிவா தான் சிந்திக்கிறான். இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் தப்பான இயக்கங்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன காரணங்க? நெகட்டிவா சிந்திச்சது. இந்த ஆலிம் சாக்கள் வயிறு வளர்க்குறாங்கன்னு எவனோ சொல்லி கொடுத்தான். அதை பார்த்து இவனும் நினைச்சான். ஆனா அவன் சார்ந்த ஆளு எவ்வளவு வயிறு வளர்க்கிறான்னு யோசிக்க மாட்டேங்கிறான். கரெக்டு தானா? யார் தீய வழிகாட்டினார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு யோசிக்க மாட்டேங்கிறான். அவங்க கொடுத்த நெகட்டிவ் சிந்தனை எல்லாம் யார் மேல போய் உட்கார்ந்துருக்கு? வலிமார்கள், இறைநேசர்கள். அவங்க எவ்வளோ நல்ல காரியங்களை செய்தாங்க, எவ்வளோ நற்காரியங்களை செய்தாங்க. உலகம் முழுக்க இஸ்லாம் போய் சேர்ந்தது வலிமார்கள் வழியாகத்தான் போய் சேர்ந்திருக்கிறது. அவங்கள குறைஞ்சபட்சம் மதிக்கிற ஒரு பண்பாடு கூட இல்லாதவர்களாக இளைஞர்கள் மாறி போனாங்களே. காரணம் என்ன? நெகட்டிவ் சிந்தனை போய் உட்கார்ந்து. நெகட்டிவ் சிந்தனைக்கு போற அந்த பையன் கொஞ்சம் யோசனை பண்ணா போதும், இவங்கெல்லாம் இவ்வளவு பேர் தேடி வர்ற அளவுல இருக்காங்களே. இவ்வளவு பேர் தேடி வரணும் இல்லைங்க. நாம உயிரோட வாழும் போதே நம்மளை தேடி வர்றதுக்கு ஆள் இல்லை. கரெக்டு தானா? நம்ம உயிரோடு வாழும் போதே நம்மளை தேடி வர்றதுக்கு ஆள் இல்லை. நீங்க அரசியல்வாதியா இருந்தா உங்ககிட்ட ஏதாவது லாபத்தை எதிர்பார்த்து வரலாம், அல்லது நீங்க ஏதாவது ஒரு பதவியில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஏதாவது ஒரு விஷயத்தை லாபத்தை, நன்மை எதிர்பார்த்து வரலாம். இந்த கபறுகளை நோக்கி இத்தனை பேர் வருகிறார்கள் என்றால் இல்லையா, அது ஒரு யோசிக்கிறதுக்கு, நேர்மையாக யோசிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கா இல்லைங்களா? எந்த பெரிய தர்காவுக்கும் யாராவது வாங்கன்னு கட்டாயப்படுத்துறாங்களா? யாராவது அமைப்புகள் போய் நாங்கள் மாநாடு போடுறோன்னு கூப்பிடுறாங்களா? மக்கள் கூடி போய் யோசிப்பதற்கு ஒரு காரணம், நேர்மையாக யோசிப்பதற்கு ஒரு வழி இருக்கு. இவ்வளவு பேர் தேடி வர்றாங்களே. நீங்க பொய்யாக நிர்பந்தம் பண்ணி இட்டுக்கட்டி ஆட்களை அப்படி கொண்டு வந்து விட முடியுமா? நேர்மறையாக யோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிற போதே, எதிர்மறையாக யோசிக்கிற சிந்தனை வருகிற போது நாம ஈமானை தவற விட்டு விடுகிற ஆபத்து ஏற்படுது. அதனாலே நேர்மையாக யோசிக்கிற சிந்தனையை நம்ம கொடுக்கணும். அல்லாஹ் சொல்றான், ஈமான் உங்ககிட்ட உறுதியா இருந்தா அந்த நேர்மையான சிந்தனையை நான் கொடுப்பேங்கிறான். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது? நேர்மையான சிந்தனைங்கிறது தானா கிடைக்காதுன்னு தெரியுது. இல்லைங்களா? அல்லாஹ் என்ன சொல்ற? அல்லாஹ் தரணும். நம்ம அதனால தான் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம்னு அவ்வளவு தடவை துவா செய்யறோம். ஒரு நாளைக்கு 17 தடவை இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் துவா செய்யறோம். அதுக்கு என்னங்க அர்த்தம்? ஏன் கேட்கிறோம்னா, நேர்மையான சிந்தனையை யார் தான் தர முடியும்? இப்ப உதாரணமா உட்கார்ந்துருக்கும் போது ஒரு ஆளை பத்தி காதுக்குள்ள தப்பா ஒருத்தர் சொல்றாரு. இப்ப நம்ம நேர்மையான சிந்தனையா இருந்தா என்ன செய்வோம்? அதை உறுதிப்படுத்திக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்? வேற ஆள்கிட்ட பேசுவோம்னு நினைப்போம். இல்லைன்னா என்ன செஞ்சிருவோம்? உடனே நம்ம இன்னொரு ஆளுக்கு பாஸ் பண்ணிடுவோம் இல்லைங்களா? அந்த நேர்மையான சிந்தனை வருவதுங்கிறது அல்லாஹ் கொடுக்கிற தௌஃபீக். நம்முடைய ஈமான் உறுதியாக இருக்குமானால் அல்லாஹ் நேர்மையான சிந்தனை நமக்கு தருவான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்ப இப்படி இருக்கிற இளைஞர்கள் இப்படி வரணும். அவங்க ஆரம்பத்திலிருந்தே உறுதியான ஈமான்ல இருக்கணும். நேர்மை சிந்தனை, எதையும் நேர்மையாக சிந்திக்கிற, நேரடியாக சிந்திக்கிறவங்களா இருக்கணும். பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்றாங்களே. இன்னைக்கெல்லாம் இந்த மோட்டிவேஷன் டாக் கொடுக்குறவங்க அதிகமாக சொல்லி கொடுக்குறது என்னதான்? பி பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கிறான். ஒரு செருப்பு கம்பெனி ஒரு தீவுக்கு ஒரு ஆளை
இந்த ஊரில் நமக்கு வியாபாரம் நடக்குமான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. ஒரு வயசான ஆளை அனுபவசாலியை அனுப்பி வச்சாங்க. இந்த அனுபவசாலி போயிட்டு சொன்னார், இல்லை சார், இந்த ஊரில் நமக்கு வியாபாரம் தொடங்கினா வியாபாரம் நடக்காது அப்படின்ட்டார். அதுக்கு அடுத்து ஒரு இளைஞனை அனுப்பி வச்சான். அவன் சொன்னான், சார் நம்ம வியாபாரம் தொடங்குறதுக்கு இதுதான் சார் பெஸ்ட் இடம், இங்கே தொடங்கினா நல்ல வியாபாரம் நடக்கும்னார். என்ன காரணம்னா, அந்த ஆள் என்ன யோசிச்சிருக்கான், அந்த ஆள்கிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க, இப்பா வியாபாரமே நடக்காதுன்னு சொன்னீங்க, ஏன் அப்படி சொன்னேன்? அப்போ அவர் சொன்னார், நான் போய் பார்த்தேன், அந்த ஊரில் ஒருத்தன் கூட செருப்பு போடலை. செருப்பே போடாத ஊரில் செருப்பு கடை வச்சா எப்படி வியாபாரம் ஆகும்னு அந்த அனுபவசாலி சொன்னார். இந்த இளைஞன் போனான் பாருங்க, 2வது ஆள், அவனை கூப்பிட்டு கேட்டாங்க, எப்பா நல்ல வியாபாரம் நடக்கும்னு நீ எப்படி சொன்ன? அவன் சொன்னான், சார் அந்த ஊரில் பார்த்தேன் யாருமே செருப்பு போடலை. இவனும் என்னதான் சொன்னான், அதே காரணத்தை தான் சொன்னான், யாருமே செருப்பு போடலை சார், நம்ம வச்சா நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாங்க, நமக்கு நல்ல வியாபாரம் கிடைக்கும்னு சொன்னான். இந்த பாசிட்டிவ் திங்கிங், நல்ல சிந்தனை இருக்குதே, அது நம்மை மேம்படுத்தும்னு சொல்றாங்களா இல்லையா? நம்ம மார்க்கமும் அப்படித்தான் சொல்லி கொடுக்குது. ஹிதாயத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்க? நேர்மையாக சிந்தித்தல், ஷார்ட் ரூட் யோசிக்காதே, குறுக்கு வழி யோசிக்காதே. வியாபாரத்தில் குறுக்கு வழி யோசிக்கிற இளைஞர்கள் சீக்கிரம் பிடிபட்டு விடுகிறார்கள், பார்க்குறோமா இல்லைங்களா? தப்பான வழியை யோசிக்கிறவர்கள், அந்த ஷார்ட் ரூட் யோசிக்காதே, குறுக்கு வழி யோசிக்காதே, நேர் வழியை யோசியுங்கள். அப்படி யோசித்தால் வாழ்க்கையில் தவறில்லாமல் நாம் ஜெயித்து கொண்டே இருக்கலாம். எனவே மார்க்கம் 2 வழிகாட்டுதலை கொடுக்கிறது. ஒன்று என்னங்க? ஈமானில் சாலிடு ஃபைத், இங்கிலீஷில் சொன்னால் தான் தங்குது, சாலிடு ஃபைத், அதுக்காக தான் சொன்னேன். அது எல்லாரும் சொல்கிறாங்க, அதே வார்த்தையை எல்லா ஆளுகளும் சொல்கிறாங்க, மோட்டிவேஷன் சொல்கிற எல்லாருமே சொல்கிறாங்க, சாலிடு ஃபைத், உறுதியான நம்பிக்கை. அல்லாஹ் நமக்கு அந்த உறுதியான நம்பிக்கையை தருவானா? இளைஞர்கள்ட்ட சொல்கிறேன், அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிற வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஈமானை உறுதியாக கடைபிடிச்சிக்கிட்டோம்னா நாம் ஜெயிச்சிருவோம். அதை தப்ப விடுறது எந்த இடத்துல தப்பும் அப்படின்னா, அவமதிப்புகள் வரும்போது தப்பு. எந்த இடத்துல மதிக்க வேண்டியதை, என்ன மைனஸ் பாயிண்ட் நான் சொல்கிறேன், 2 மைனஸ் பாயிண்ட். ஒன்று என்னன்னா, அலட்சியம், அவமரியாதை. இளைஞர்களிடத்தில் வரக்கூடாத பெரிய 2 தீமை என்னன்னா, இந்த அலட்சியம், அவமரியாதை. இந்த அலட்சியம் வந்துருச்சுன்னா பெரும் ஆபத்தை நாம் சந்திப்போம். அவமரியாதை இஸ்லாத்திற்கு ஏற்பட்ட சோதனைகளில் எல்லாம் மிகப்பெரிய சோதனை. இந்த 1400 ஆண்டுகால வரலாறு இருக்கா இல்லையா? இந்த 1400 ஆண்டுகால வரலாற்றில் இஸ்லாத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனை எது என்றால், தாத்தாரியர்களால் ஏற்பட்ட சோதனை. தாத்தாரியர்கள்னா யாரும் நினைக்காதீங்க, இந்த செங்கிஸ்கான் சொல்லுவாங்களா இல்லையா, செங்கிஸ்கானுடைய ஆட்கள், மங்கோலியாவிலிருந்து, சீனாவினுடைய ஒரு பகுதியாக இருக்கிற மங்கோலியாவிலிருந்து படையெடுத்து வந்த செங்கிஸ்கானுடைய படைகளால் ஏற்பட்ட சோதனை தான் வரலாற்றில் இஸ்லாத்திற்கு ஏற்பட்ட. இந்த 2 பேரும் சாதாரணம். இந்த 2 சைத்தான்களும் அவ்வளோலாம் பெரிய சைத்தான் அல்ல. இதை விட பெரிய சைத்தான்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அந்த சைத்தான்களே 40 வருஷத்துக்கு மேலே நிலைச்சதில்லை. இஸ்லாத்தின் எதிரிகள் 40 வருடங்களுக்கு அதிகமாக நிலைத்ததில்லை என்பதுதான் வரலாறு. தாத்தாரியர்களுடைய சோதனை எப்படிப்பட்டதுன்னா, வரலாற்று ஆசிரியர்களே அப்போது நடந்த கொடுமைகளை எழுதுவதற்கு அவர்களுக்கு இடம் கொடுக்கு. அவ்வளவு கொடுமை. நான் உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். பகுதாதில் சில வருடங்கள் பாங்கு சொல்லவில்லை. இன்னைக்கு என்னென்னமோ இடைஞ்சல் பண்றான்னு கேள்விப்படுறோமா இல்லைங்களா? பள்ளிவாசலை தடுக்கிறான், பாங்கு சொல்லக்கூடாதுங்கிறான். நேற்றுக்கு பாருங்க, கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டவங்களுக்கு போய் இடையூறு பண்றான், எல்லாம் சொல்றான்னா இல்லையா? பகுதாதில் சில நாட்கள், சில வருடங்கள் பாங்கு. பகுதாதுன்றது என்னது? பகுதாத் என்பது இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய தலைநகரம். பகுதாதை தாத்தாரியர்கள் கைப்பற்றிய போது நிறைய படுகொலைகள் செய்தார்கள் என்பதை கடந்து பாங்கு சொல்வதை தடை செய்தார்கள். பகுதாதில் பாங்கு சொல்லப்படாமல் இருந்தது. அப்படின்னா தாத்தாரியர்களுடைய அந்த தீமை எவ்வளவு பெருசா இருக்கு. இவ்வளவு பெரிய சோதனை ஏற்பட்டதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? ஒரு அவமதிப்பு. அபு மூசாங்கிற ஒரு இஸ்லாமிய ராஜ்யத்தினுடைய ஓர பகுதியின் மன்னராக இருந்தார், ஓர நிலத்தின் மன்னராக இருந்தார்.
செங்கிஸ்கான் படையெடுத்து அவன் என்ன நிலத்தை, சீன நிலத்தில் எதையெல்லாம் பிடிக்கணுமோ அதையெல்லாம் பிடிச்சிட்டான். அவன் இஸ்லாமிய நாடுகளுக்குள் நுழைய விரும்பலை. நீங்கள் செங்கிஸ்கான் வரலாறு படித்து பாருங்க. அவன் இஸ்லாமிய நாடுகளுக்குள் வர விரும்பலை. அது பேரரசாக இருந்தது, அதுக்குள்ள கை வைக்க அவன் விரும்பலை. அவன் வியாபாரத்திற்காக ஒரு தூதுக்குழுவை அனுப்பி வைத்தான். அந்த தூதுக்குழு அபு முசா என்கிற கவர்னரிடத்திலே வந்து பேசினார். கவர்னர் இடத்துல வந்து பேச வந்தான். அந்த கவர்னரு என்ன செஞ்சிட்டாரு, பேரரசாங்கத்தினுடைய இந்த கவர்னர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் பேரரசாங்கத்தின் ஒரு பிரதிநிதியா இருந்தார் இல்லையா, அந்த மெதப்புல அந்த தூதர்களை கொலை செஞ்சிட்டார். வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. பெரும் விபத்து, இஸ்லாம் சந்தித்த மிகப்பெரிய சோதனை. அந்த சோதனைக்கு காரணமாக இருந்தது வரலாற்று ஆசிரியர்கள் எழுத மறுக்கிற அளவுக்கு நடந்த கொடுமைகளுக்கு காரணமாக இருந்தது என்னன்னா, இந்த ஒரு சிற்றரசர் ஒரு ஆளுக்கு கொடுக்க, தூதர்களை என்ன செய்யக்கூடாது, தூதர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்பது உலகத்தில் இருக்கிற பொதுவான நியதி. அந்த நியதியை விட்டுட்டு இவர் பெருமையில் என்ன பண்ணாரு, அவமதிச்சு இருந்தார். அதுக்கப்புறம் இந்த செய்தி வந்துச்சு. செய்தி வந்த உடனே செங்கிஸ்கான் ஒரு மலை மேலே ஏறி போய் உட்கார்ந்துக்கிட்டான். மலை மேலே ஏறி போய் உட்கார்ந்தவன் ரொம்ப நேரம் கீழே வரல. எல்லாரும் கொதிச்சு போய் நிற்கிறாங்க. கீழே இறங்கும் போது அவன் சொன்ன வார்த்தை, ஒரு உரையில் 2 வாள்கள் இருக்க முடியாது. ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா இல்லையா, ஃபேமஸா? அவன் சொன்னதுதான், ஒன்று நான் இருக்கணும், இல்லைன்னா முஸ்லிம்கள் இருக்கணும்னு சொல்லி இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளே நுழைந்தவன் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் படுகொலை செய்து கொண்டு வந்தார். அந்த படுகொலைகளின் எண்ணிக்கை இருக்க 18 லட்சம் முஸ்லிம்கள். 18 லட்சம் முஸ்லிம் மருங்கிற ஊருக்குள்ள நுழையிறான். நுழைஞ்ச உடனே அடுத்த நாள் 2.5 லட்சம் முஸ்லிம்கள் காணோம். 18 லட்சம் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். நாம் இன்னைக்கும் கேள்வி, இஸ்ரேலினுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கைன்னு பார்க்குறோமா இல்லைங்களா சார்? இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த 18 லட்சம் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள்னா தாத்தாரியர்களுடைய இழப்பு எவ்வளோ, அவர்களால் ஏற்பட்ட ஆபத்து எவ்வளோ பெருசு. இத்தனைக்கு என்ன காரணம்? ஒரு அவமரியாதை. இது நாம் உணர வேண்டியது. ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் செய்யற சின்ன அவமரியாதை அந்த குடும்பத்திற்கு பேர் இழப்பை கொண்டு வந்து சேர்க்கலாம். ஒரு சமூகத்தில் ஒரு சிறு இளைஞன் செய்யக்கூடிய அவமரியாதை அந்த சமூகத்திற்கு பேர் இழப்பை கொண்டு வந்து சேர்க்கலாம். ஒரு நாட்டின் அதிகாரியாக இருப்பவன் செய்யக்கூடிய சிறு அவமரியாதை நாட்டுக்கே பேரிழப்பை கொண்டு வந்து சேர்க்கலாம். இது ஆபத்து, உணரப்பட வேண்டிய ஆபத்து. நாம உணரணும், நம்முடைய சந்ததிகளுக்கு உணரணும். எந்த காலத்திலையும் மதிக்காட்டி கூட பரவாயில்லை, என்ன செய்திடாத, அவமதிச்சிடக்கூடாது என்று சொல்லி நம்முடைய இளைஞர்களை பாதுகாக்கணும். இன்னைக்கு நம்ம இளைஞர்கள்ட்ட ஏற்படக்கூடிய மிகப்பெரிய இது என்னன்னா, இந்த அவமதிப்பு தான். பெரிய பாதிப்பு என்ன? இந்த அவமதிப்பு. அல்லாஹு தஆலா நம்முடைய இளைஞர்களை பாதுகாப்பானாக, அவர்களை பாதுகாக்கிற சக்தியை நமக்கு தருவானா. இன்று இருக்கிற இளைஞர்களிடத்துல ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தீமைகளில் 2வது ஒன்று, நான் 2 தான் சொல்றேன். 2வது ஒன்று என்னன்னா, தீமைகளில் சீக்கிரமாக விழுந்து விடுவது. தீமைகள்ல அதுதான் சொல்றேன், நேர்வழி கிடைக்காத போது பாங்க சொல்றாங்களோ,
சகோதரர்களே, கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, இளைஞர்களாக இருந்தால் கவனிக்கணும். இளமை என்பது காஞ்சி கிடக்கிற மட்டையை போல, காஞ்சி கிடக்கிற மட்டையை போல. மட்டையில் நெருப்பு பத்துறதுக்கு நெருப்பு தான் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, நெருப்பு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் சூடுபட்டாலே என்ன செய்யும்? அப்படிதானே காட்டு தீ பிடிக்கிறது. காட்டு தீயில யாராவது தீ வந்து பற்ற வைக்கணுமா? பற்ற வைக்க வேண்டியதில்லை, உரசுனாலே என்ன பிடிச்சிக்கும்? தீ பிடிச்சிக்கும். இளமையும் அப்படித்தான். ஒரு தீமையை நாம் அனுமதிக்கலாம் என்று நினைச்சா அது மொத்த வாழ்க்கையும் எடுத்து போய் விடுகிற ஆபத்து இருக்கிறது. அதனால இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம், தீமைகள் அப்படிங்கிறது ஒன்னா இருந்தாலும் சரி, ஒரு தீமையா இருந்தாலும் சரி, பயப்படணும். இது வாழ்க்கையை செதைச்சிருமேன்னு பயப்படணும். என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் இன்னைக்கு எல்லாரையும் போட்டு ஆற்ற வார்த்தை, அப்படித்தானே இல்லைங்க? என்ஜாய், என்ஜாய்ங்கிற வார்த்தை தான் எல்லாரையும் போட்டு ஆட்டுது. இன்னைக்கு பாருங்க, 23ஆம் தேதியே புத்தாண்டுக்கான கொண்டாட்டத்தை தொடங்கிட்டாங்க. எது வரைக்கும் நடக்க போகுது? 31ஆம் தேதி ராத்திரி 12:30 வரைக்கும் நடக்க போகுது. ஏதாவது அர்த்தம் உள்ளது இருக்குமா? ஏதாவது அர்த்தம் உள்ளது இருக்குமாங்க? என்ன செய்வாங்க? ஒரே பாட்டு கச்சேரி, பாட்டு கச்சேரி, டான்ஸ், தண்ணி, ஆட்டம். கடைசியில் 31ஆம் தேதி ராத்திரி 12 மணி பிறக்கும் போது ஓன்னு ஒரு சத்தம். அவ்வளோதானுங்க. நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா? இந்த வருஷம் போய் பார்த்துடலாமா? இல்லை, என்னன்னா இந்த ஓன்னு ஒரு சத்தம். எதை வச்சு சொல்றேன்னா, ஒரு ஊரில் நான் இருக்கும்போது வெளிநாட்டில் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இந்த சதுக்கத்தில் இது நடக்குது. என்னதான் நடக்குதுன்னு ஒன்றும் இல்லை, அந்த 12 பிறக்கும் போது ஓன்னு ஒரு கூடி ஒரு சத்தம் போட்டு கலையிறது தான். இதான் என்ஜாய்மெண்ட். என்ஜாய் பண்றதில் அப்படின்னு அர்த்தம் என்னங்க? நன்மை நடந்தா அதுதாங்க என்ஜாய்மெண்ட். இங்க யாராவது தலைவலியை என்ஜாய் பண்றோம்னு சொல்லுவோமா? தலைவலிக்குதா, என்ஜாய் பண்ணுங்க சொல்லுவீங்களா? வவுத்து வலிக்குது, வவுத்து வலிக்குதுன்னா என்ஜாய் பண்ணுன்னு சொல்லுவோமா? பல்லு வலிக்குது, பல்லு வலின்னு ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு வர்றார், கன்னத்தில் கை வச்சுட்டு வர்றார், என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லுவோமா? யாரும் தீமையை என்ஜாய் பண்றதுன்னு சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு அறிவு படைத்த மனுஷன் எப்படி வழிதவறி போறாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது. என்ஜாய்மெண்ட்னா என்ன அர்த்தங்க? நல்லதை செய்வதுதான் என்ஜாய்மெண்ட். நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டீங்க, ஒரு சாப்பாடு எவ்வளவு ரூபா? 5000 ரூபாயா? நீ சாப்பிடலாம். அங்க வச்சிருக்கிறதுல காவாசி கூட உன்னால சாப்பிட முடியாது. எல்லாத்தையும் காட்டுவான், கொஞ்சமா சாப்பிடு, எல்லாருக்கும் வயிறு இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான் சாப்பிடுவேன், 5000 ரூபாய் கொடுத்து வருவேன். இதுல என்ன என்ஜாய்மெண்ட்? இதே 5000 ரூபாய ஒரு அனாதை நிலையத்துக்கு கொடுத்து அந்த குழந்தைங்க சாப்பிடுறத நீ கண்ணால பார்த்தேன்னா அது என்ஜாய்மெண்ட் இல்லைங்களா? இன்னைக்கு இருக்கிற புத்திசாலிகளுடைய உலகம் எப்படி மாறி போகிறது, சிந்திக்க மறக்கிறதுங்கிறது ஆச்சரியம். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்பான், அன்னா துஃபகூன், எப்படி நீங்க யோசிக்காம போறீங்க? என்ஜாய்மெண்ட்னாலே என்ன அர்த்தம்னா நல்லதை செய்யறதுன்னு அர்த்தம். இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதை செய்யணும், நல்லது நடக்கும். தீமையை செய்வது என்னல்ல, என்ஜாய்மெண்ட் அல்ல. என்ஜாய்மெண்ட்ங்கிற தீமை விஷயத்துல நாம எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தீமை படரும் என்றாலும் அது பற்றி கொள்ளும் பேராபத்து இருக்கிறது. சகோதரர்களே, இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களை மிகப்பெரிய அளவிலே பாதித்துக் கொண்டிருப்பது போதை. போதை எப்படி வருது? போதை பழக்கம் எப்படி வருது? அவன் என்ன நினைக்கிறது இல்லை, எல்லா நாளும் குடிக்கணும்னு நினைக்கிறது இல்லை. அதே போல இந்த மற்ற ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்களா இல்லையா, இதை எல்லா நாளும் குடிக்கணும்னு நினைக்கிறது இல்லை. பசங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு ஒரு நாள் தானே. பிள்ளைங்க கூட போய் மாட்டிக்கிறாங்க. பார்ட்டிக்கு போறான், இன்னைக்கு ஒரு நாள் தானே, இன்னைக்கு ஒரு நாள் தானேன்னு சொல்லி அலட்சியப்படுத்துவது இருக்கிறதே, அது தீமைகள் விஷயத்தில் பொருந்தாது. தீமைகள் என்பது நெருப்பு போல, அக்கினி குஞ்சொன்று கண்டேன்
அதை ஆங்கோர் காட்டில் புதைத்து வைத்தேன், வெந்து தணிந்தது காடுன்னு பாரதி சொல்லுவாங்க. நெருப்பை கொண்டு போய், சின்ன நெருப்பு, அதை கொண்டு போய் காட்டில் புதைச்சி வச்சா சின்னதுன்னு அது சும்மா இருக்குமா என்ன? என்ன ஆகும்? காடு பத்திக்கும். அது போலத்தான் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். தீமைகள் விஷயத்தில் ஒரு சிறு துளைக்கு இடம் கொடுத்தாலும் பெரிய ஆபத்து. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. எம்டிஎஸ் அல்லது எம்டிஎம் அப்படின்னு ஒரு போதைப் பொருள். எம்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலையா? இன்னும் இவ்வளவு அப்பாவிகளா இருக்கீங்களே. இன்னைக்கு நம்ம தாய் தகப்பனுக்கு தெரியணும், தாய் தகப்பனுக்கு தெரியணும் நம்ம பிள்ளை எப்படி இருக்கிறான்னு. காரணம், ஒரு காலத்தில் குடிச்சிட்டு வந்தால் வாசம் காட்டி கொடுக்கும் அல்லது செயல் காட்டி கொடுக்கும். இன்னைக்கு இருக்கிற ட்ரக்ஸில் வாசமும் காட்டி கொடுக்காது, செயலும் காட்டி கொடுக்காது. அவன் பேசாமல் போய் உட்காந்துக்குவான். எத்தனையோ டீச்சர்ஸ் சொல்கிறாங்க, நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் என்னன்னு தெரியல, கடைசி பெஞ்சில் போய் பேசாமல் உட்காந்துக்கிறாங்க, எந்த தொந்தரவும் பண்ணுறதில்ல, பேசாமல் உட்காந்துக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, வரும்போதே வாசப்படியில் கூல் அப்படின்னு ஒரு பவுடர் விற்கிறான். அந்த பவுடரை வாங்கி பல்லுக்கடியில் வச்சிடறான். அந்த நாள் முழுக்க அவன் போதையாக இருக்கிறான். ஒரு அம்மா சொல்கிறாங்க, என் பையன் என்னன்னு தெரியல, திடீர்னு ரூம்குள்ளே போய் அடைஞ்சிக்கிறான். கடைசியில் தேடி பார்த்தா இந்த செருப்பு ஒட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்கல்ல, அது என்னது, சொல்யூஷனை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் சேர்த்து சாப்பிட்டா போதை வருதான். இன்னைக்கு போதையாக இருப்பதற்கு, மயக்க நிலையில் இருப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ ஏராளமான வழிகளை கண்டுபிடிக்கிறது இளைய சமுதாயம். சில மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்டால் போதையாக இருக்கலாம்னு நினைக்கிறான். இப்படி எல்லாம் நினைக்கிறதுனால அவன் அந்த தீமையில் சிக்கி கொண்டிருக்கிற போது ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய கடமை நம்முடையது. அதுல எம்டிஎம்னு ஒன்று. இதை நீங்க வந்து ஒரு சிகரெட்ல போட்டு புகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாய்க்கு அடியில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இன்னொன்று வந்திருக்கு, ஸ்டாம்புன்னு ஒன்று விற்கிறான். இந்த ஸ்டாம்பை வாங்கி நாக்கில் ஒட்ட வச்சுக்கிட்டா ஒரு நாள் பூரா போதையாக இருக்கலாமா? அது வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த எம்டிஎம் எப்படிப்பட்டதுன்னா, சும்மா மூக்கில் இப்படி உரசி எடுக்கிறது. தான். ஒரு பையனை ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் சேர்ந்து வாடா பார்ட்டிக்கு போகலான்னு கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு அதானுங்க நடக்குது. வாடா பார்ட்டிக்கு போகலான்னு கூப்பிட்டுருக்காங்க. போன இடத்துல கிளப்பில் சும்மா மூக்கில் உரசி எடுத்திருக்காங்க. மருத்துவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முறை நடந்து விட்டால் உயிர் போகிற வரை விட முடியாது. ஒரு பையனை இப்படி மாட்டின பையனை ஒரு அசரத்து ஏற்பாடு செய்து, அவங்க எப்பவுமே அசரத்துக்கிட்ட வந்து கேரளாவில் வழிகாட்டுதல் கேட்டுடுறாங்க. நம்மளும் சயங்கம் இல்லாமல் அசரத்மார்கள்ட்ட வழிகாட்டுதல் கேட்டுடணும். ஒரு அசரத்துக்கு சொன்ன உடனே அவர் அவனை கொஞ்சம் சரி பண்ணி அவனை வீட்டில் தனியாக வைக்க சொல்லி கொஞ்ச நாள் தனியாக வச்சு யாரையும் பார்க்க விடாமல் இருந்திருக்காங்க. ஒரு 20 நாள் அவன் இருந்திருக்கான். 20 நாள் அந்த பையன் இருந்திருக்கான். என்ன செய்யலை, இதை யூஸ் பண்ணலை. 20வது நாள் டாக்டர் போயிருக்காங்க. டாக்டர்கிட்ட போய் பையன் எப்படி இருக்கான், நல்லா இருக்கான். இருக்க முடியாது, டாக்டர் சொல்லியிருக்கார், இருக்க முடியாது. ஏன் இல்லை டாக்டர், அந்த பையனுக்கு அது போகவே இல்லை, நாங்கள் எங்கேயும் விடலை. சரி, யாரெல்லாம் வந்தா? ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் சில பேர் ரொம்ப தேர்ந்தெடுத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்தாங்க. கடைசியில் ஒரு கேமரா வச்சு செக் பண்ணதில் வந்த ஃப்ரெண்டில் ஒருத்தன் இதை கொடுத்துருக்கான். ஃப்ரெண்ட்ஸுகள் வந்தாங்கல்ல, அதை ஒருத்தன் கொடுத்துருக்கான். இப்போ டாக்டர் சொல்லியிருக்காரு, 20 நாளெல்லாம் உயிரோடு இருக்க முடியாதுங்க. இதை பயன்படுத்த பழகியவன், எம்டிஎம்ஐ பயன்படுத்த பழகியவன், அதை பயன்படுத்தாமல் 20 நாளெல்லாம் உயிரோடு இருக்க முடியாது. அதனால் தான் நான் சொன்னேன், அவன் உயிரோடு இருக்கிறானான்னு கேட்டேன்னு சொன்னேன்னு சொல்லி ஒரு செய்தி சமீபத்தில் இருக்கிறது. அப்போ தீமைகள் எப்படிப்பட்டவை? ஒரு விஷயம் சின்னது, ஒரு மூக்கில் இழுக்கிறது எவ்வளோ நேரம் ஆகிட போகுது. அந்த தீமை கொஞ்சம் பட்டாலும் நம் வாழ்க்கையை எங்கு கொண்டு போய் வந்து நிறுத்தும் என்பது ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டிய விஷயம். எனவே இன்றைய இளைய தலைமுறையிடத்தில் சொல்ல வேண்டிய 2 விஷயம் இருக்குது. ஜெயிக்கணும்னா நீங்கள் அவமதிக்காதீங்க, எதையும் அவமதிச்சிடாதீங்க. அவமதிப்புங்கிறது ஆபத்தில் கொண்டு போய் சேர்க்கும். 2வது, தீமைகளின் பக்கம் கூட நெருங்காதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்ரபு, நெருங்காதீர்கள்னு சொல்கிறானா இல்லையா? அதன் பக்கம் கூட நெருங்காது. ஒரு நேரம் தானே, ஒரு நாள் தானே, ஒரு பர்த்டே பார்ட்டி தானே, அல்லது ஒரு நாள் ஒரு சந்தோஷம் தானே அப்படின்னு போயிடாதீங்க. அது பேராபத்தில் முடிந்துவிடும் என்கிற எச்சரிக்கை தரப்பட வேண்டும். நாம சிறப்பாக வாழ்வதற்கு 2 வழிகாட்டுதலை குர்ஆன் சொல்லுகிறது. சாலிட் ஃபைட்,
உறுதியான ஈமான் நம்மை சிறப்பாக வாழ வைக்கும். இரண்டாவது, ஹிதாயத், நேர்மையான சிந்தனை நம்மை சிறப்பாக வாழ வைக்கும். அவமதிப்பும் அதே போல தீமைகள் விஷயத்தில் நாம அலட்சியம் காட்டுவதும் நம்மை வழிதவர செய்துவிடும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. அல்லாஹு தாலா அதை புரிந்து கொள்கிற சக்தியை அல்லாஹ் நமக்கு தருவானாக, நம்முடைய இளைஞர்களுக்கு தருவானாக. நாம் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்போம், யா அல்லாஹ் எங்களை முஸ்லீமாக்கி வை, எங்கள் பிள்ளைங்களை முஸ்லீமாக்கி வை, இனி வரக்கூடிய எங்கள் சந்ததிகளை முஸ்லீமாக்கி வை என்று நாம் துஆ கேட்போம். அல்லாஹு தாலா இந்த மஹல்லாவில் இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த பள்ளிவாசலின் வழியாக இன்னும் சிறப்பான நற்சேவைகள் நடந்து அவர்களை எல்லாம் பாதுகாக்கிற ஒரு ஈமானிய வாழ்க்கையை பாதுகாக்கிற ஒரு கோட்டையாக அல்லாஹ் இந்த பள்ளிவாசலையும் இங்கு இருக்கிற ஆலிம்களையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. புரசை வட்டார ஜமாஅத்துல் உலமா சபை இந்த முயற்சியை மேற்கொண்டிருப்பது உண்மையில் பாராட்டுக்குரியது. இன்னும் பெரிய அளவில் செய்யப்பட வேண்டியது. அல்லாஹு தாலா இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கு எல்லா வகையிலும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக என்று பிரார்த்தித்து, உங்களோடு இவ்வளோ நேரம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.